ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் ராஜா ஃப்ரம் எம்ஜே ஆடியோ. உங்கள் எல்லாரையும் மறுபடி இந்த வீடியோ மூலயமா பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை வந்து ஸ்டில் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை வந்து இந்த வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கிடுறேன். இன்னைக்கு இந்த விழாவில் நாங்கள் ஒரு ப்ரீமியம் லக்ஸரி ஹோம் சினிமாவை வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரீமியம் ஹோம் சினிமா பார்த்தீங்கன்னா டவுன் சவுத்தில் ஃபர்ஸ்ட் டைம் 17 சேனல் ஆடியோ சிஸ்டமை வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோம், ஸோ என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இந்த ஹோம் சினிமா வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து எலாபரேட்டாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹோம் சினிமாவோட மெயின் என்ட்ரன்ஸ், ஸோ எஸ்பெஷலி இந்த டோரை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து சவுண்ட் ப்ரூஃபிங் வித் டோர் சீல் மூலியமாக ஏர் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளியில் உள்ள நாய்ஸ் உள்ளே இன்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும், உள்ள சவுண்டு ரூமுக்கு வெளியில் இன்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து இந்த டோர் சீல் வித் இந்த அக்வஸ்டிக்கலி ப்ரூஃப்டு டோர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ வாரீங்களா, உள்ளே போகலாமா? ஸோ நம்ம இந்த ரூமோட என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ளே வந்தோம். ஸோ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அனதர் டோரும் இருக்குது. இது வந்து வே டு பால்கனிக்கு போகிற மாதிரி இங்கேயும் வந்து ஒரு டோர் இருக்குது. ஸோ இந்த டோரையும் கம்ப்ளீட்லி வந்து அக்வஸ்டிக்கலி சவுண்ட் ப்ரூஃப் வித் டோர் சீல் மூலயமா வந்து ஏர் டைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவுடோரில் இருந்து வரக்கூடிய நாய்ஸையும் வந்து இந்த டோர் வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணி உள்ளுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு வந்து எஸ்பெஷலி வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயின் என்ட்ரன்ஸையும் சரி, இந்த வே டு பால்கனிக்கு போகிற டோரையும் சரி கம்ப்ளீட்டாக வந்து அக்வஸ்டிக்கலி வந்து ட்ரீட் பண்ணியிருக்கிறோம். இந்த ரூமோட டைமென்ஷனை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23 ஃபீட் லென்த், 16 ஃபீட் வைடு, 11 ஃபீட் ஹைட், இப்படி தான் வந்து அவங்க வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரூமை நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரூமோட ஃப்ளோர் நாய்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத எங்களுடைய எக்ஸ்டிசி சவுண்ட் டூல் மூலயமா நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து மெஷர் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரூமை நம்ம எப்படி வந்து அக்வஸ்டிக்கலி வந்து ட்ரீட் பண்ண போகிறோம், எப்படி அக்வஸ்டிக்கலி வந்து சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ப்ரீவியஸாகவே நாங்கள் வந்து டிசைன் பண்ணிட்டோம். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, எங்களுடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் எல்லாத்துலேயுமே நாங்கள் இந்த மாதிரி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆஃப்டர் தட் இவங்க கிளைண்ட்டிட்ட நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிங்க் வித் ஒரு டார்க் கலரில் தான் வந்து அவங்க வந்து ஒரு தீம் கேட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு கலர் சாய்ஸ் படி இந்த ரூமை வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் 3D பண்ணி காமிச்சோம். ஸோ அதில் அவங்க இம்ப்ரெஸ் ஆகி இதையே நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால அதை கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்தோம். இந்த ரூமோட அக்கோஸ்டிக்ஸ் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேர் வால்ஸ், அதாவது லெஃப்ட் வால் அண்ட் ரைட் வால், பேக் வால், ஃப்ரண்ட் வால், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட் அக்கோஸ்டிக்ஸ் பேனல் மூலயமா வந்து ட்ரீட் பண்ணியிருக்கோம். இந்த ரூமோட அக்கோஸ்டிக் டேம்ஸை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு ஜென்ரலாகவே வந்து அக்கோஸ்டிக்ஸில் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு வேவரிங்காகவே இருக்குது.
ஸோ இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம வந்து ஒரு அக்வாஸ்டிக்ஸ்ல வந்து யூஸ் பண்ற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, ராக் உல்லோ, இல்ல கிளாஸ் உல்லோ, இல்ல சிந்த் உல்லோ, பெட் அக்வாஸ்டிக்ஸ் பேனல், ஃபேப்ரிக் இந்த மாதிரி நெறைய விஷயத்த வந்து நம்ம வந்து ஒரு ரூம்குள்ள வந்து கொண்டு வரோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ராப்பரா கொண்டு வரல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரூம் டெட் ஆயிடுச்சுன்னா, அந்த ரூம்குள்ள வந்து நம்ம வந்து ஆடியோ கேட்கறதுக்கு வந்து எதுவுமே வந்து நல்லா இருக்காது. ஐ மீன் தட் நம்மளுக்கு கேட்க வேண்டிய நல்ல விஷயங்களும் நம்மளுக்கு வந்து நல்லாயிரும். அதனால வந்து நம்மளுக்கு கேட்கறதுக்கே நல்லா இருக்காது. அ இது போக நம்மளுக்கு வந்து எஸ்பிஎல்லும் இல்லாம போயிரும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதெல்லாம் நாங்க மைண்ட்ல வச்சுட்டு தான் இந்த ரூம வந்து நாங்க வந்து அக்வாஸ்டிக் டேம்ப்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரூமோட ஆடியோ கான்ஃபிகரேஷன் வந்து 17 சேனல். என்ன மாதிரியான பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வரோம். ஸோ அதோட சென்சிட்டிவிட்டி என்ன? இந்த ரூமோட லென்த்து. ஸோ இதுல வந்து இந்த சவுண்ட் வந்து எப்படி டிராவல் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணி தான் இங்க வந்து அக்கோஸ்டிக்ஸ வந்து நாங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஸோ இந்த ரூம பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, பேர் வால் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ராக்குல் அண்ட் சிந்துல் மூலியமா வந்து அப்சார்ப்ஷன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுல எந்த இடத்துல ராக்குல் இருக்கணும், எந்த இடத்துல சிந்துல் இருக்கணும், எந்த இடத்துல எதுவுமே இல்லாம பேரா இருக்கணும் அப்படிங்கிறத ப்ரீவியஸாவே டிசைன் பண்ணிட்டோம். பேக் வால்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் லோடட் வினைல் அதாவது எம்எல்வி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி இந்த ரூமோட பேக் சைடு 2 கார்னர்ஸ்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ராப்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சப்வூஃபரோட லோ ஃப்ரீக்வன்சிக்கு வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2வது நம்மளுக்கு இந்த ரூமோட பேக் வால் வந்து பவுண்டரி ஜெனரேட் பண்ணும் கண்டிப்பா. ஸோ அதனால அத கண்ட்ரோல் பண்றதுக்காக பேக் சைட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எம்எல்வி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பிஹைண்ட் ஸ்க்ரீன் ஸ்பீக்கர்ஸ் தான் இங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்க்ரீனோட பிஹைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2.5 ஃபீட் வந்து கிளியரன்ஸ் பின்னாடி குடுத்துட்டு, அங்க தான் எல்சிஆர், சப்வூஃபர் எல்லாமே வந்து பின்னாடி வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி பிஹைண்ட் த ஸ்க்ரீனோட சீலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்லி வந்து பெர்ஃபரேட்டட் டைல் மூலியமா அப்சார்ப்ஷன் பண்ணியிருக்கோம். பேக் சைடு மீன் தட் ஸ்க்ரீனோட பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 கார்னரையுமே வந்து ட்ராப்ஸ் பண்ணியிருக்கோம். தென் சீலிங். சீலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்ரஸ்டு கிளாஸ் வுல் டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 500 ஹெர்ட்ஸ்ல இருந்து அப் டூ 4 கிலோ ஹெர்ட்ஸ் வரை நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேண்ட் பாஸ் அண்ட் பிராட்பேண்ட் ஹோல் வந்து இதில வந்து கிளீனா வந்து ஆல்டர்னேட்டிவா நாங்க வந்து பண்ணியிருக்கோம். அ இது போக இந்த ரூமோட கிரவுண்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டாவே நாங்க வந்து பிளான் பண்ணிட்டோம். ஸோ எல்லா இடத்தையும் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு வந்து டேம்ப் பண்ணிட்டோம்னா, அந்த ரூம் வந்து கம்ப்ளீட்டா வந்து நல்லாயிரும். இந்த ரூமோட அ ஃபைனல் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, பெட் அக்கோஸ்டிக்ஸ் பேனல் மூலியமா வந்து ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேனல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியா வந்து பிளெயினா இருக்கும். இன்னொரு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, சிஎன்சி கட் மூலியமா வந்து குடுத்துருப்போம். இது வந்து எஸ்பெஷலி டிசைனுக்காக மட்டும் அல்ல, நம்மளுடைய சவுண்டுக்காகவும் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 250 ஹெர்ட்ஸ்ல இருந்து அப் டூ 4 கிலோ ஹெர்ட்ஸ் வரை இந்த பெட் பேனல் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரீக்வன்சி வந்து என்ஆர்சி வந்து நம்மளுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவா நம்மளுக்கு வந்து வேவரிங்ல இருக்கும். ஸோ ஓவரால் த என்ஆர்சி பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 0.7 டூ 0.8 வரை நம்மளுக்கு வந்து இந்த ரூமோட என்ஆர்சி லெவல் வந்து நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல்டா கிடைக்கும். இந்த ஹோம் சினிமாவோட ஏவிய பத்தி பார்க்கலாம். எஸ்பெஷலி நான் வந்து இந்த கிளையண்ட்ட பத்தி இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நான் விரும்புறேன். நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஹோம் சினிமா நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னா, அது லிவிங் ஹாலா இருந்தாலும் சரி, இல்ல டெடிகேட்டடா இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து, நம்மளுக்குன்னு ஒரு ட்ரீம் ஹோம் சினிமா இருக்கணும்னு நெனச்சு தான் நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொரு கேட்டகரியில, ஒவ்வொரு விதத்துல நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பட் எஸ்பெஷலி இந்த கிளையண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பிரீமியமா இருக்கணும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து பார்த்து, பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க வந்து எனக்கு வந்து இன்டிமேட் வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ அத எல்லாத்தையும் நான் வந்து மைண்ட்ல எடுத்துட்டு, சார் நம்ம இந்த ரூம வந்து 17 சேனல்ல நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அதுக்குண்டான ப்ராசஸ் மூலியமா நான் உங்களுக்கு வந்து ஒரு கொட்டேஷன் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் அனுப்பிச்சு குடுத்திருந்தேன். ஸோ அத பார்த்துட்டு அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயி நம்ம இதையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கும் கூப்ட்டிருந்தாங்க. ஸோ அதுல நான் வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ், இந்த ப்ராசஸர், இந்த பவர் ஆம்பிளிஃபையர் இது எல்லாமே வந்து இப்படித்தான் வேலை செய்யும் இந்த ரூம்ல அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலிங்கா எக்ஸ்பிளைன் பண்ணேன். உடனே எனக்கு வந்து இந்த அப்ரூவல் வந்து குடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டர் கணேசன் சார் அண்ட் ஜிபிஎம் குமார் அவங்களுக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து என்னுடைய நன்றிய வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஹோம் சினிமால வந்து பார்த்தீங்கன்னா, 17 சேனல் அயோட்டா ஜெர்மன் பேஸ்டு ப்ராசஸர் வந்து இதில வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரூமோட ஆடியோ கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 7.4.6 ஸோ 7 சேனல் வந்து சர்ஃபேஸ் அண்ட் 4 சப்வூஃபர்
அண்ட் 6 நம்பர் ஆஃப் அட்மாஸ் வந்து இதில வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஸ்பீக்கர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிசியோட கம்ப்ளீட் சினிமா சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எல்சிஆரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிசி M8 அப்படிங்கிற ஒரு 3 வே எல்சிஆர் ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஈச் ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 8-inch டிரைவர்ஸ் வித் 6 நம்பர் ஆஃப் அரே டியூட்டர்ஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா THX சினிமா அல்ட்ரா சர்டிஃபைடு ஸ்பீக்கர்ஸ். இது 350 வாட் வந்து ஆர்எம்எஸ், 600 வாட் வந்து பீக், 4 to 8 ஓம்ஸ். இதோட சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக 89 dB வந்து இதோடைய சென்சிட்டிவிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட டிரைவரை பற்றி நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-inch டிரைவர் வந்து லோ பேஸையும், இன்னொரு 8-inch டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சையும், அண்டு 6 நம்பர் ஆஃப் அரே டியூட்டர்ஸில் ஒரு டியூட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சியும், ரெஸ்ட் ஆஃப் அதர் 5 டியூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சையும் இது வந்து காம்பன்சேஷன் பண்ணி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு க்ளீனாக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர். இது வந்து கம்ப்ளீட் 3 வே. இந்த ரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரவுண்ட்ஸும் வந்து நாங்கள் 3 வே ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் எக்ஸ்டிசியோட EIW8 அப்படிங்கிற ஒரு ஆன்வால் ஸ்பீக்கரை இங்கே வந்து நாங்கள் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-inch கெவ்லார் கோன் அண்ட் ஒரு 5-inch மிட் ரேஞ்ச் கெவ்லார் கோன் வித் ஒரு மெக்னீசியம் அலாய் டூம் டியூட்டர் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய வாட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 120 வாட் ஆர்எம்எஸ். இதோடைய ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 ஹெர்ட்ஸில் இருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோடைய இம்பிடன்ஸ் 4 to 8 ஓம்ஸ் வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணும். மெயினாக இதோடைய சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 93 dB. ஸோ இங்கே ஒரு 3 வே சரவுண்டு யூஸ் பண்ணதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெயினாக பிஹைண்ட் த ஸ்க்ரீன் எல்சிஆர் வந்து அல்ட்ரா டிஹெச்எக்ஸ் சினிமா சர்டிஃபைடு ஸ்பீக்கர்ஸ் 3 வே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு ஈக்குவலாக ஒரு சரவுண்ட் ஸ்பீக்கர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே 3 வே வந்து நாங்கள் வந்து சூஸ் பண்ணோம். இங்கே சரவுண்டு கேட்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரில் கேட்ட ஃபீல், அதாவது ஒரு இம்மர்சிவ் டைமென்ஷன் வந்து சரவுண்ட்லேயும் நம்மளுக்கு வந்து ஒரு டீட்டெயிலிங்கான ஒரு சவுண்டை வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த 3 வே சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸை வந்து நாங்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6 நம்பர் ஆஃப் அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய மாடல் வந்து XTZ EIC8 அப்படிங்கிற ஒரு இன்சீலிங் ஸ்பீக்கர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்பீக்கரோட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8-inch டிரைவர், ஓவன் டிரைவர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டானியம் டூம் டியூட்டர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 100 வாட் ஆர்எம்எஸ், 89 dB சென்சிட்டிவிட்டி, 4 to 8 ஓம்ஸ் வந்து அக்செப்டபிள். இதில் டியூட்டரை வந்து நம்ம வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து டில்ட் பண்ண முடியும். 35 டிகிரி வந்து டில்ட் பண்ண முடியும். இது போக ஹை ஃப்ரீக்வன்சியை வந்து 0 dBல இருந்து -3 dB வரை நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ண முடியும். இது ஆங்கிள்டாக தான் இருக்கும். இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மாட்டும் போதே ஆங்கிள்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃப்ரண்ட், டாப் மிடில், டாப் ரியர் அப்படிங்கிற மாதிரி இதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆட்மாஸில் வந்து லேக் இருக்கக்கூடாதுங்கிறதுல நாங்கள் வந்து ரொம்ப கவனமாகவே இருந்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு டைமென்ஷன் வந்து ஒரு 360 டைமென்ஷன் வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணி தான் ஸோ இந்த ரூமில் வந்து 6 நம்பர் ஆஃப் ஆட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது போக சீலிங்கில் நாங்கள் எப்போவுமே இந்த ஆட்மாஸ் ஸ்பீக்கரை இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபால் சீலிங் மெட்டீரியல்லையோ இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வந்து கம்ப்ரஸ்டு டைல்லையோ அப்படி டேரெக்டாக நாங்கள் வந்து பிளேஸ் பண்ணுறதில்ல. எஸ்பெஷலி அந்த ஸ்பீக்கர் வரக்கூடிய லொக்கேட்டட் பாயிண்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு MDF வந்து கிரியேட் பண்ணி அதில் பெட் பேனல் இன்ஸ்டால் பண்ணி அதில் தான் வந்து நாங்கள் வந்து இந்த ஸ்பீக்கரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ லோடை வந்து சீலிங்கோட சேனல்ஸ்க்கு வந்து கொடுத்தா அது எங்கேயாவது டிஸ்ட்ராக்ட் ஆயிரும். ஸோ அதனால் அந்த லோடை வந்து ரூஃப்லேயே வந்து கொடுத்து அதை வந்து ப்ராப்பராக வந்து இந்த ரூமில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ஆத்மாஸோட ரியாலிசம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த ஹெட் வந்து நம்ம வந்து சவுண்டை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். ஸோ இந்த ரூமில் 4 நம்பர் ஆஃப் சப்வூஃபர்ஸ் வந்து நாங்கள் வந்து இதில் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த சப்வூஃபரோட மாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா XTZ 12.17 எட்ஜ் அப்படிங்கிற ஒரு சீரியஸை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸ் D ஆம்பிளிஃபிகேஷன், 12-inch லாங் ஸ்ட்ரோக் டிரைவர் வித் 3 EQ வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா EQ1, EQ2 ரெஃபரன்ஸ். ஸோ அந்த 3 மோடில் நம்மளால் வந்து ரூமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் வந்து கேலிப்ரேட் பண்ண முடியும். பேராமெட்ரிக் EQ வந்து இதில் வந்து கொடுத்துருக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு ரூம் மோட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நம்ம அதை வந்து எஸ்பெஷலி இந்த பேராமெட்ரிக் EQ அப்ளை பண்ணி அந்த மோட்ஸை கொண்டு நம்மளால் வந்து எடுக்க முடியும். இதில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரியில் டியூன் பண்ண ஒரு போர்ட் 2
போர்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதுல லெஃப்ட் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லோ பேஸ். ரைட் போர்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மிட் பேஸ். ஸோ 2 போர்ட்டையும் நீங்க வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னா, மோர் மிட் பேஸ். ஸோ 2 போர்ட்டையும் நீங்க வந்து க்ளோஸ் பண்ணீங்க அப்டின்னா, எக்ஸ்டென்ஷனா நம்மளுக்கு வந்து சீல்டு வித் எக்ஸ்டென்ஷன் லோ பேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கிளீனா கிடைக்கும் அப்டிங்கிறதுக்காக தான், நாங்க வந்து இங்க 4 சப்வூஃபர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 4 சப்வூஃபரையும் வந்து வேற வேற விதத்துல நாங்க வந்து இத வந்து டியூன் பண்ணியிருக்கோம். அத நான் காலிப்ரேஷன்ல நான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சப்வூஃபரோட வாட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஈச் சப்வூஃபர் வந்து 700 வாட் ஆர்எம்எஸ், 1050 வாட் பீக், லோவர் தென் 20 ஹெர்ட்ஸ் மீன் தட் 16 ஹெர்ட்ஸ் வரை இது வந்து ரொம்ப வந்து கிளீனா வந்து பிளேபேக் பண்ணும். ஸோ நம்ம ஏவி ரேக்க பத்தி பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரூம்ல வந்து ஒரு 17 சேனல் கான்ஃபிகரேஷன் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அயோட்டா AVX17 17 சேனல் 4K இம்மர்சிவ் ப்ராசஸர் தான் வந்து நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரீஆம்ப் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அ அவேசமா இருக்கும். ஸோ அது கேட்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரியும். நான் ஃபைனலி வந்து இத நான் வந்து உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் வந்து நான் வந்து பிளேபேக் பண்றேன். ஸோ இந்த ப்ராசஸரோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து பாராமெட்ரிக் EQ வந்து எல்லா சேனலுக்குமே வந்து தனித்தனியா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்லோப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். பாராமெட்ரிக் EQ வந்து நம்மளுடைய சென்டர் ஃப்ரீக்வென்சி பேண்ட்ஸ வந்து நம்ம வந்து இந்த ரூம வந்து நம்ம வந்து டூல் மூலியமா மெஷர்மென்ட் பண்ணிட்டு, எந்த ஃப்ரீக்வென்சில நம்மளுக்கு வந்து லேக் இருக்கு, எந்த ஃப்ரீக்வென்சில மோட்ஸ் இருக்குங்கிறத நம்ம வந்து நம்ம நெனைக்கிற பேண்ட்ல வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். அதோட கெயின வந்து எஸ்பெஷலி வந்து பிளஸ் ஆர் மைனஸ் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். Q ஃபேக்டரையும் வந்து அப்ளை பண்ண முடியும். இத வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட்டா வந்து இந்த ப்ராசஸர்ல வந்து நாங்க வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ப்ராசஸர 17 சேனல எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் LCRக்கு மொத்தம் XTCயோட 2 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர் வந்து 2 நம்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, XTC A2.300 அப்படிங்கிற ஒரு 2 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர தான் 2 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நம்பர் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்ட வந்து டிரைவ் பண்ணுது. இன்னொரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் சேனல வந்து பைஆம்ப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பவர் ஆம்பிளிஃபையரோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 300 வாட் ஆர்எம்எஸ் இன்டூ 4 ஓம்ஸ். இதோடைய டேம்பிங் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி கிரேட்டர் தென் 1500. இதோடைய சிக்னல் டூ நாய்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 113 dB. ஸோ நீங்க ஹையர் வால்யூம்ல கூட வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ வந்து ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சுக்கிடும். நம்மளுக்கு வந்து ரொம்ப கிளீனா இருக்கும். இன்னும் நம்ம வந்து வால்யூம் வச்சு கேட்கலாம். இன்னும் வால்யூம் வைக்கலாம். அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு நம்மள வந்து கொண்டு வரும். ஸோ ஒரு சூப்பர்பான 2 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர வந்து இதுல வந்து நாங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து அயோட்டாவோட AVXP1 அப்படிங்கிற 7 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர் வந்து 2 நம்பர் வந்து இதுல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதோடைய பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூஜ் டொராய்டல் பவர் சப்ளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 27,000 எம்எஃப்டி கெப்பாசிட்டர்ஸ் வந்து இதுல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் கேட்கறதுக்கு. இத எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா, சரவுண்ட்ஸ் அண்ட் அட்மாஸ்க்கு வந்து இத வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய 4 சேனலையும், அட்மாஸ்ல இருக்கக்கூடிய 6 சேனலையும் இந்த 2 யூனிட் மூலியமா நாங்க வந்து இத டிரைவ் பண்ணியிருக்கோம். இங்க வந்து நாங்க 2 விதமான இன்புட் சோர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து குடுத்துருக்கோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் டிவி. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, Ziddu மீடியா பிளேயர் Z10 மாடல் அப்படிங்கிற 2 இன்புட் சோர்ஸ் வந்து குடுத்துருக்கோம். ஸோ ஆப்பிள் டிவி மூலியமா இவங்களுடைய ஓடிடி கன்டென்ட்ஸ வந்து ரொம்ப கிளீன் அண்ட் கிளியரா வந்து அதில என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. இன்னொன்னு மீடியா பிளேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய ஓன் ஹை குவாலிட்டி டவுன்லோடட் கன்டென்ட்ட வந்து அந்த மீடியா பிளேயர் மூலியமா பார்க்குறாங்க. இதில Seagateஓட 7200 ஆர்பிஎம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்னல் ஹார்ட் டிரைவ்ல வந்து சில கன்டென்ட்ஸ் நல்ல நல்ல கன்டென்ட்ஸ் ஒரு Dolby Atmos, 4K இந்த மாதிரி கன்டென்ட்ஸ் எல்லாம் நாங்க அவங்களுக்கு வந்து பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ அதையும் இந்த மீடியா பிளேயர் மூலியமா வந்து என்ஜாய் பண்றாங்க. இன்புட் சோர்ஸ பத்தி நான் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயத்த நான் வந்து இந்த வீடியோ மூலியமா நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். ஸோ நம்ம என்னதான் ஒரு ஹை குவாலிட்டி ஹோம் சினிமா வந்து நம்ம வந்து பண்ணுனாலும், அங்க வந்து இன்புட் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாட் ஒன்லி ஹை குவாலிட்டி ஹோம் சினிமா, வாட்டெவர் நீங்க ஒரு லிவிங் ஹால் ஹோம் சினிமாவா இருக்கட்டும், இல்ல ஒரு பட்ஜெட்ரி ஹோம் சினிமாவா இருக்கட்டும், இல்ல பிரீமியம் ஹோம் சினிமாவா கூட இருக்கட்டும். வாட்டெவர் எதுவா இருந்தாலும் நீங்க அங்க இன்புட் சோர்ஸ கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அவுட்புட் வந்து ரொம்ப ரொம்ப கிளீனா இருக்கும். இன்னைக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிடி கன்டென்ட்ஸ வந்து லேப்டாப் மூலியமாவோ, இல்ல டேப் மூலியமாவோ, இல்ல ஏர்ப்ளே மூலியமாவோ, இல்ல ஃபயர் ஸ்டிக் மூலியமாவோ, வாட்டெவர் இப்படி வந்து வேற வேற வித ஜானர்ல வந்து அவங்க வந்து பிளேபேக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஈவன் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா,
டிவில உள்ள அவுட்புட்ட கூட ஏஆர்சி மூலியமா வந்து பிளேபேக் பண்ணி பார்க்குறாங்க. நீங்க முடிஞ்சா ஒரே ஒரு தடவ உங்களுடைய ஓடிடி பிளாட்ஃபார்ம ஹை குவாலிட்டில பார்க்கணுமா, இன்னைக்கு வேர்ல்டு வைட் ஃபெமிலியரா இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் டிவி ஸ்ட்ரீமர் டிவைஸ நீங்க வாங்கி, அதுல ஒன்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதோடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எலைட்டோட இபிவி சீரிஸ் 180 இன்ச் அக்வஸ்டிக்கலி பெர்ஃபரேட்டட் ஸ்க்ரீன் வந்து இதுல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்லி வந்து 4K ஸ்க்ரீன். ஸோ இதோடைய கெயின் வந்து பார்த்தீங்கன்னா 1.0, இதோடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16:9. ஸோ இந்த ரூமில் எப்சானோட ஹையர் அண்ட் மாடல் EB12000B அப்படிங்கிற ஒரு லேசர் ப்ரொஜெக்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி இந்த மாடல் வந்து நாங்கள் வந்து இங்கே கொடுத்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 180 இன்ச் ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு வந்து லேக் இல்லாமல் ஃப்ரேம் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்மளுக்கு தேவையான பிரைட்னஸும் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாடலை சூஸ் பண்ணோம். ஸோ ஒரு சவுண்டு வந்து எவ்வளோ தூரம் வந்து முக்கியமோ, அதே நேரம் நம்மளுக்கு வந்து விஷுவலும் க்ளீனாக இருந்தால் தான் 2ம் சிங்க்ரோனைஸ் ஆகும்போது நம்மளுக்கு அந்த பிரம்மாண்டம் வந்து கிடைக்கும். இந்த மாடலோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2700 லூமன்ஸ் வந்து இதில் வந்து லேசர் டயோடு வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய லென்ஸ் வந்து பிரீமியமான லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் வித் ஆட்டோ ஜூம் வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து இருக்கு. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து 1,20,000:1 வந்து நம்மளுக்கு இருக்கிறதுனால, பிக்சல் வந்து ரொம்ப வந்து கிளீனா இருக்கும். ஸோ இந்த ப்ரொஜெக்டர வந்து ப்ராப்பரா வந்து வீடியோ கேலிப்ரேட் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில பார்க்குற விஷுவல் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பர்வா இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க மோனோப்ரைஸோட யுஎஸ் கேபிள்ஸ் தான் வந்து கம்ப்ளீட்டா வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் கேபிள் 12 ஏடபிள்யூஜி ஓஎஃப்சி கேபிள் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி 12 ஏடபிள்யூஜி யூஸ் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கேபிள் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு இம்பிடன்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். அப்படி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, குவாலிட்டிலயும், டெக்னிக்கலாவும் நம்மளுக்கு வந்து லேக் ஆகுறதுக்கு வந்து நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால எஸ்பெஷலி வந்து 12 ஏடபிள்யூஜி வந்து யூஸ் பண்ணோம். ஸோ, இந்த கேபிள் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மிட் ரேஞ்ச் அண்ட் ஹைஸ்ல வந்து ரொம்ப கிளீனா இருக்கும். நீங்க வந்து ஹையர் வால்யூம்ல கேட்கும்போது கூட, இந்த கேபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப கிளீனா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க கம்ப்ளீட் ஸ்பீக்கர் கேபிள்ஸையுமே வந்து தனி பைப் மூலியமா வந்து ஐசோலேட் பண்ணி தான் வந்து நாங்க வந்து கொண்டு போயிருக்கோம். ஸோ இது கூட எலக்ட்ரிக்கல் கேபிளோ, இல்ல வேற எந்த கேபிளோ வந்து உள்ளுக்குள்ள இன்ட்ராக்ட் ஆகல. ஸோ இன்ட்ராக்ட் ஆகாததுனால நம்மளுக்கு வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனோ, இல்ல எந்த நாய்ஸோ வந்து ப்ரொவைட் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அதுக்கேத்த மாதிரி தான் இத வந்து ப்ரீ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க ரேக்கோட இன்டர்மீடியேட்டர் கேபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்சிஏ அண்ட் எக்ஸ்எல்ஆர் கேபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மோனோப்ரைஸோட பிரீமியம் செக்மெண்ட் கேபிள்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஐசோலேட் பண்ணியிருக்கோம். மீன் தட் இந்த ரேக்கோட பவர் கார்ட்ஸையும், அதோட அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்டர்மீடியேட்டர் கேபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஐசோலேட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 கேபிள்ஸுமே வந்து இன்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா, ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து நாய்ஸ வந்து பிக்கப் பண்ணும். ஸோ ஆம்ப்ளிஃபையர் நாய்ஸ் பிக்கப் பண்ணுச்சு அப்படின்னா, ஸ்பீக்கர்ஸ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி ரேக்கோட வயரிங் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா வந்து ஐசோலேட் பண்ணியிருக்கோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, HDMI வந்து கேபிள் பார்த்தீங்கன்னா, இங்க 4K ப்ரொஜெக்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்க 8K HDMI கேபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மோனோப்ரைஸோட ஏஓசி சீரிஸ் HDMI ஹை ஸ்பீட் கேபிள் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால, வீடியோ டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்ஷேக் இல்லாம, வீடியோல லேக் இல்லாம, ரொம்ப கிளீன் அண்ட் கிளியரா வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு வந்து இந்த கேபிள் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ரூம்ல 9 சீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்லைனர் இந்தியாவோட சீட்டிங்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி மோட்டாரைஸ்டு சீட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்ல வந்து லாஞ்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெக்லைனர் இந்தியாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சர்வீஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் மோட்டார் வித் மெக்கானிசம் யூஸ் பண்றதுனால, இந்த மெக்கானிசம் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். ஸோ நீங்க வந்து பட்டன் பிரஸ் பண்ணும்போது, நீங்க வந்து ரெக்லைன் ஆகுறதே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ஸோ 2 ரோவையும் வந்து 2 கலரா வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம். பேஸ்ட் ஆன் இந்த ரூமோடைய தீம டிபெண்ட் பண்ணி வந்து 2 கலரா வந்து சூஸ் பண்ணி, இத டிசைன் பண்ணி குடுத்தோம். இந்த ரூமோட லைட்டிங்ஸ். ஸோ இங்க இருக்கக்கூடிய லைட்டிங்ஸ், ஏசி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்லி வந்து ஆட்டோமேட்டட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரூமோட லைட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி வந்து
ப்ரொஃபைல் லைட்டு பேக்ரவுண்டில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரூமோட தீமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மைல்டு அப்பியரன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கான்செப்டாக எடுத்து, ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப் ப்ரொஃபைல் டிசைன்லேயே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொண்டு போயிருப்போம். சீலிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிஓபி லைட்ஸ் வித் இங்கே ஆல் கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஒயிட்டில் தான் கொண்டு போயிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நியூட்ரல் ஒயிட் கலரிங்கில் தான் கொண்டு போவோம். ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ரூமோட நேச்சுரல் கலரை வந்து வேற லைட்டிங்ஸ் குடுக்கும்போது வந்து அது வந்து கெடுத்துரும். அதனால வந்து நியூட்ரல் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூமோட நேச்சுரல் கலரை வந்து அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நேச்சுரலா வந்து நியூட்ரல் ஒயிட் லைட்டிங்கில ப்ரொஃபைல் தீமில வந்து இந்த ரூம வந்து கம்ப்ளீட்டா வந்து டிசைன் பண்ணோம். இந்த ரூம்ல வந்து டக்ட் ஏசி தான் நாங்க வந்து பண்ணி குடுத்துருக்கோம். எஸ்பெஷலி டக்ட் ஏசி எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ரூமோட என்டையர் சர்ஃபேஸ் வந்து ஒரு ஈவன் கூலிங் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டக்ட் ஏசி வந்து இதில வந்து பிளான் பண்ணோம். எஸ்பெஷலி இந்த ஏசியோட ப்ளீனம் பாக்ஸ ரூமோட அவுட் சைடு வந்து நாங்க வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏசில இருந்து வரக்கூடிய நாய்ஸும் இந்த ரூம்க்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து என்டர் ஆயிறக்கூடாது. ஸோ, அத எவ்வளவு தூரம் வந்து அந்த நாய்ஸ வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, அவ்வளோ தூரம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிறலாம் அப்படிங்கிறதுக்காக ரூமோட அவுட் சைட்ல இந்த ப்ளீனம் பாக்ஸ வந்து கொண்டு போயிட்டோம். இது போக ஃப்ரெஷ் ஏரையும் வந்து இந்த ரூம்க்குள்ள வந்து கிளீனா கொண்டு வந்து குடுத்துருக்கோம். ஸோ, நீங்க இந்த ரூம்ல எவ்வளவு நேரம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்டேக் வந்து இருக்காது. ப்ளசன்ட்டான ஒரு அவுட் சைட்ல வந்து ஒரு ஃப்ரெஷ் ஏர்ல எப்படி இருக்கீங்களோ, அதுல ஒரு 85% ஃபீல் வந்து இந்த ரூம்ல வந்து அப்படியே இருக்கும். ஈவன் நீங்க ஏதாவது ஒரு ஃபுட்டு இல்லைன்னா இந்த ரூம்ல ஏதாவது ஒரு ஸ்மெல்லிங் இருந்துச்சுன்னா கூட, ஒரு 5 மினிட்ஸ் டூ 10 மினிட்ஸ் இந்த ஏசிய வந்து நீங்க ரன் பண்ணீங்கன்னா, உள்ள உள்ள ஸ்மெல்ஸ் எல்லாமே வந்து ரிட்டர்ன் ஆயி வெளியில போயிரும். வெளியில உள்ள ஃப்ரெஷ் ஏர் வந்து ரொம்ப கிளீனாவே உள்ள வந்துரும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளவு தூரம் வந்து இந்த நாய்ஸ கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து, இதில நாய்ஸே இல்லாம இருக்கிறதுனால, நீங்க படம் பார்க்கறதுக்கும் அந்த நாய்ஸ்னால உங்களுக்கு எந்த தொந்தரவுமே வந்து இருக்காது. ஸோ மெயினா ஒரு ஹோம் தியேட்டரா இருந்தாலும் சரி, ஒரு ஹோம் சினிமா ஆர் டெடிகேட்டட் ஹோம் சினிமா ஆர் லக்ஸரி பிரீமியம் ஹோம் சினிமா வாட்டெவர் எதுவா இருந்தாலும் சரி, ஈபிய வந்து நம்ம வந்து எவ்வளவு தூரம் கரெக்ட் பண்றோமோ, அவ்வளவு தூரம் நம்மளுடைய எக்யூப்மெண்ட் வந்து சேஃபாவும், லாங் லாஸ்டிங்காவும் இருக்கும். ஸோ எஸ்பெஷலி எல்லாருமே வந்து கேட்குற ஒரு விஷயம், இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ நம்மளுடைய எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது டிராபேக் ஆயிறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால நாங்க வந்து ஒவ்வொரு ஹோம் சினிமா பண்ணும்போது, மெயின் டிபில இருந்து 4 டூ 6 ஸ்கொயர் ஒயர் தான் நாங்க வந்து லே பண்ணி கொண்டு வரோம். டிபெண்ட்ஸ் ஆன் த கான்ஃபிகரேஷன் அண்ட் நம்ம குடுக்கக்கூடிய லோட பொறுத்து, ஸோ நாங்க வந்து ஒயர் கேபிள்ஸ வந்து சூஸ் பண்றோம். ஸோ இதில வந்து நியூட்ரல் ரொம்ப வந்து கிளீனா இருக்கிறதுனால, நம்மளுக்கு வந்து எந்த லேக்குமே இல்லாம நம்மளுக்கு வந்து பவர் புரொடக்ஷன் வந்து நம்மளுடைய ரூமுக்கு வந்துரும். ஸோ இங்க நம்ம என்ன வாட்டேஜ் எடுக்க போறோங்கிறத பொறுத்து நாங்க வந்து சர்வோ சிவிடி டெக்னாலஜி உள்ள ஒரு ஸ்டெபிலைசர் வந்து யூஸ் பண்றோம். இந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10 கிலோவாட் ஆட்டோமேட்டிக் சர்வோ ஸ்டெபிலைசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதோடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 170 வோல்ட்ல இருந்து 280 வோல்ட் வரை வந்து இந்த ரேஞ்ச வந்து இது வந்து ஹேண்டில் பண்ணும். அவுட்புட் வந்து 230 வோல்ட் பிளஸ் ஆர் மைனஸ் 1% தான் இத வந்து புரோகிராம் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ 170ல இருந்து 280 வரை எது உள்ளுக்குள்ள வந்தாலும் இதோடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, 227 வோல்ட்ல இருந்து 232 வோல்ட்டுக்கு மேல கிராஸ் ஆகாது. இங்க வந்து மைனஸும் ஆகாது. ஸோ வந்து வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா வந்து ப்ரொவைட் ஆகுறதுனால, எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 99% வந்து சேஃபா இருக்கும். எஸ்பெஷலி ஃபியூஜிடெக் அப்படிங்கிற ஒரு பிராண்ட தான் வந்து நாங்க வந்து இங்க வந்து யூஸ் பண்றோம். ஸோ அதே ஃபியூஜிடெக்ல தான் வந்து 3 கிலோவாட் ஆன்லைன் யூபிஎஸ் வந்து இங்க வந்து ப்ரொஜெக்டருக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஈபி இருந்துச்சுனாலும், இல்லனாலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்டேபிளான வோல்ட்ட வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொஜெக்டருக்கு குடுக்கறதுனால, ஸோ அதோடைய லேசர் டயோடு வந்து எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாத லெவலுக்கு நம்மளுடைய யூபிஎஸ் வந்து அத ஹேண்டில் பண்ணி கொண்டு போவோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ப்ரொஜெக்டர் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அதனால தான் இங்க வந்து ஆன்லைன் யூபிஎஸ் வந்து நாங்க வந்து இதுல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க ஒரு டெமோ பார்க்கலாம். Right now, you're listening to where cinematic audio has been. Because we are so used to hearing sound this way, we don't notice that it is merely a fraction of what its potential could be. But what if sound could be extraordinary again? Opening main doors for secondary deployment. 2 are awake. What if sound could be
captivating, subtle, authentic. What if sound could be deeper, more dimensional? There's no need to wonder, because you're listening to Dolby Atmos. With Dolby Atmos, audio can precisely move in any direction in this theater, whether the sound sweeps from the back to all the way in front, arcs overhead, or moves anywhere in between. Today, you will feel every dimension. How does that sound? இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்கியா ஸ்வீட்ஸ் திசைன்விளை தங்கியா ஸ்வீட்ஸோட எம்டி மிஸ்டர் கணேசன் சாருக்கு தான் நாங்கள் வந்து இந்த ஹோம் தியேட்டரை வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாருக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிடுறேன். என்னை பிலீவ் பண்ணி ஸோ என் கூடயும் சார் வந்து ஒரு 2 வருஷம் வந்து ட்ராவல் பண்ணாங்க. அவங்களுடைய ஸ்வீட் ஸ்டால் எல்லாத்துக்குமே வந்து அவங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே எங்கள் கம்பெனியை பிலீவ் பண்ணி எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. அது மூலியமா எங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் வந்து கிடச்சிச்சு. ஸோ சார் வந்து மியூசிக்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த ஹோம் சினிமாவை வந்து சாருக்கு வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்கிறத நாங்கள் எங்கள் கம்பெனி மூலியமாக வந்து நாங்கள் வந்து நம்புகிறோம். ஸோ இந்த ஹோம் சினிமாவை பற்றி சார் வந்து ஒரு 2 விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயத்த வந்து உங்களுக்கு வந்து பேசுவாங்க. ஆக்சுவலாக நான் ஆடியோனாலே இல்லை சின்ன வயசுலேருந்தே நல்லா இன்ட்ரெஸ்ட்டு. சென்னையிலேருந்து எல்லாம் நான் மதுரை இப்படி எல்லா இடங்களும் நிறைய இடங்கள்ல நான் நம்ம பார்த்துருக்கேன். அது உங்களுடைய டேஸ்ட் வந்து நான் உங்கள்கிட்ட பேசச்சில உங்களுடைய டேஸ்ட்டும் என்னுடைய டேஸ்ட்டும் உண்மையிலே ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. அதுதான் உங்களை முதல்ல நான் சூஸ் பண்ணேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்க கரெக்டாக தருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுடைய அந்த பேச்சில் தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லை, அப்புறம் உங்களுடைய தியேட்டர் வந்து விசிட் பண்ணி பார்க்கறதுலையும் ரொம்ப அருமையாக ஆடியோலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட உங்களுடைய அந்த ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் சொல்கிற விதங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப இருந்துச்சு. ஒவ்வொரு ஆடியோவிலையும் உள்ள விஷயங்களை நீங்கள் தனித்தனியாக பிரித்து இது நான் இப்படி போட்டால் இப்படி வரோம் அப்படிங்கிற விஷயங்களை சொன்னது நல்லா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் சரி கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சால் நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. பண்ணோம். உண்மையிலே 100க்கு 100 நல்லா திருப்தியாக இருக்குது. இந்த வீடியோவோட எக்ஸ்பிளனேஷன் உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரூம் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹோம் சினிமா ஆர் ஒரு ஹோம் தியேட்டர் ஆர் ஒரு லிவிங் ஹால் ஹோம் தியேட்டர் பண்ணணுமா, எம்ஜே ஆடியோவை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து ஆல்வேஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னமும் உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய ஃப்யூச்சர் வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். இதே மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் வந்து சந்திக்கிறேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. சைனிங் ஆஃப் ராஜா எம்ஜே ஆடியோ.